ஸோ இட் இஸ் மோர் டீசென்ட்ரலைஸ்ட் இன் நேச்சர். இந்த வார்த்தை கீவேர்டு கரெக்டா கேள்விப்படுவீங்க. இட் இஸ் மோர் டீசென்ட்ரலைஸ், மிக அதிகமான அளவு மாநிலங்களின் முக்கியத்துவம், மாநிலங்களின் பங்களிப்பு ஜிஎஸ்டி கவுன்சிலும் இருக்கு, இந்த சைடு நித்தி ஆயோக்லயும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேர்டு கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. அரசியல் ரீதியா இதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. வரி பகிர்வே சரியா இல்ல. ஈவன் இப்ப நம்ம தமிழ்நாடு எங்களுக்கான வர வேண்டிய வரி தொகையை சரியா தரல அப்படின்னு நம்ம சொல்றோம். மத்திய அரசு இல்ல நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்து நிறைய அரசியல் இருக்கு. ஆனா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பார்க்கும்போது நித்தி ஆயோக் அப்படிங்கிறது எந்த விதத்துல இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த பிளானிங் கமிஷன் அப்படின்னா, பிளானிங் கமிஷன் ரொம்ப சென்ட்ரலைஸ்டா இருந்தது, ஆனா நித்தி ஆயோக் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றதும். அதே சமயத்துல அபவுட் த ஜிஎஸ்டி கவுன்சில் இட் இஸ் மோர் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. நீங்க பிளானிங் கமிஷன் படிக்கும்போது நம்ம படிப்போம், அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்பிச்சார்னு படிப்போம். சோ அந்த டீசென்ட்ரலைஸ்டு இதை உருவாக்குறதுக்காக பிளானிங் கமிஷனோட சேர்த்து இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மறைவுக்கு பிறகு அது இட் வாஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஆகி போயிடுச்சு. பெருசா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தல. அந்த மாதிரிலாம் படிச்சோம். அவர் இருக்க வரைக்கும் மாநிலங்களோட முக்கியத்துவத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த என்டிசி மிக அதிகமான அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்திருப்பாரு. அப்படிலாம் படிப்பு. சரி, 279 ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல யார் தலைவராக இருப்பாங்கன்னு படிச்சோம். இட் இஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஜிஎஸ்டி கவுன்சில்ல யார் உறுப்பினரா இருப்பாங்கன்னு படிச்சோம். ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் உறுப்பினரா இருப்பாங்க. சரி, அடுத்தது பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் த டெசிஷன் மேக்கர்ஸ். இவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவெடுக்குது. கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஃபார் தி ரெக்கமெண்டேஷன். இது தெளிவா படிச்சுக்கணும். அரசியலமைப்பு படிக்கும்போது அரசியலமைப்பு சார்ந்தது சாராததுன்னு படிப்போம். ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பரிந்துரைகள் வழங்கும் மற்றும் ஒரு அரசியலமைப்பு சார்ந்தது. கம்போஷன் தலைவர், சேர்மன் யாரு அப்படின்னா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர், மத்திய நிதி அமைச்சர். அண்ட் இதோட ஓட்டிங் எப்படி இருக்கும்னா, மத்திய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு 1/3 ஓட்டு, அதாவது வாக்கு எவ்வளவு அவங்களோட வாக்கோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா 1/3. மாநில அரசுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்னா 2/3. அப்ப இதை என்னன்னு சொல்றோம், இன்னும் மோர் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு, மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இதை உருவாக்குறாங்க. கோரம்னா ஒண்ணும் இல்ல, குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னா 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ். இப்போ மொத்தமா 28 மாநிலம் இருக்கு, அது இல்லாம யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே இருக்குல்ல. அப்போ இதுல குறைந்தபட்சம் ஒரு 50% ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சிலாவது இருந்தா தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மினிமம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா ஒரு 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கோரம் கொடுத்திருக்காங்க. டெசிஷன் மேக்கிங் எவ்ரி டெசிஷன் requires 3/4 75% மெஜாரிட்டி ஆஃப் த வெயிட்டட் vote ஆஃப் த மெம்பர்ஸ். நோ டெசிஷன் கேன் பி டேக்கன் வித்அவுட் போத் த சென்டர் அண்ட் சிக்னிஃபிகன்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்ப மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துரும். ஜிஎஸ்டி பொறுத்தவரையில இது கனடாவில் இருந்து பெறப்பட்டது. நம்ம இந்தியாவோட மாடல் இட் இஸ் ஃப்ரம் கனடா. முன்னாடியே கேட்டிருந்தேன், நீங்க பதில் கொடுத்திருப்பீங்க. முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின நாடுன்னு சொல்லி நம்ம பிரான்ஸ் படிப்போம். புத்தகத்திலே 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்திலே இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம இந்தியாவோட மாடல் இட் இஸ் பை கனடியன் மாடல். சிஜிஎஸ்டி கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் இன்ட்ராஸ்டேட் சேல்ஸ். எஸ்ஜிஎஸ்டி கலெக்டட் பை த ஸ்டேட் ஆன் இன்ட்ராஸ்டேட். மாநிலத்துக்குள்ள சேல்ஸ் நடக்கும்போது